அம்மா மருமகளே, நான் மெட்ராஸ்க்கு போயிட்டு வரலான்னு இருக்கேம்மா. மெட்ராஸா? மெட்ராஸை சென்னைன்னு பேர் மாற்றி ரொம்ப நாள் ஆகுது மாமா. நான் ஆனால் மெட்ராஸ் தாம்மா சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் நான் வேலை பார்க்கும்போது ஒரு தள்ளுவண்டி கடையில் சாம்பார் சாதமும் சேப்பங்கல் வறுவலும் சாப்பிடுவோமா. சேப்பங்கல் வறுவல் அவ்வளோ ருசியாக இருக்குமா. அதான் இப்போ மெட்ராஸ் போயிட்டு சேப்பங்கல் வறுவல் சாப்பிடலான்னு போகிறோமா. ஏன் மாமா இந்த வயசான காலத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சேப்பங்கிழங்கு வறுவலுக்காக அவ்வளவு தூரம் போவீங்களா? நான் வீட்லயே சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சு தரேன், அமைதியா இருங்க மாமா. உடனே செய்யுமா. சுட சுட சாதத்துல சாம்பார் ஊற்றி அதுக்கு சைடிஷா இது போல சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு வறுவலை ரோஸ்ட்டாக எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்க்காமலே நல்லா கிறிஸ்பாக ரோஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு சேப்பங்கிழங்கை நல்லா வந்து அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி 2 விசில் கிட்ட இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததும் சேப்பங்கிழங்கு நல்லா ஆறுனதும் இது போல் தோலை நீக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் மீடியம் ஷேப்பில் சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 பல்லு பூண்டு இது நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, இந்த சேப்பங்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சேப்பங்கிழங்கை இதோட சேர்த்துடலாம். சேப்பங்கிழங்கோட கன்சிஸ்டன்சியே குழந்தா இருக்கும், அதனால ஒன்னொன்னா சேர்த்துட்டு இதோட மசாலாவோட நம்ம பிரட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா பிரட்டினதும் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா நல்ல ரோஸ்ட்டாக வரும். இப்போ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம மசாலாவோட கோட் பண்ணி வச்சிருந்த சேப்பங்கிழங்கை இதோட சேர்த்து பிரட்டி விட்டுருங்க. பார்த்து பொறுமையாக கலந்து விடுங்க. கலந்து விட்டதும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா இது போல செப்பரேட் பண்ணி தனித்தனியா தள்ளி வச்சிருங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்க தோசை தவால கூட இது செய்யலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஸ்லோவா இது போல பொறுமையா திருப்பி போடுங்க. நல்ல லோ ஃபிளேம்லயே வச்சு வறுத்தெடுங்க. நல்ல முன்னாடி பின்னாடியும் இது போல ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. சேப்பங்கிழங்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது சுட சுட சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.